அவர்கள் சைவ உலகத்திலேயே ஒரு பெரிய புதுமையை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். என்ன புதுமை அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சபரிமலைக்கு மாலை போடக்கூடிய நிலையில் வந்து எல்லாரும் மாலை போட்டு இருமுறை கட்டுவாங்க. இப்ப சைவ உலகத்திலையும் இந்த கோம்பையில இருந்து தேனி மாவட்டத்தில இருந்து இங்கிருந்து திருவண்ணாமலைக்கு கார்த்திகை தீபத்துக்கு யாத்திரை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சைவ உலகத்துல அது இந்த நம்முடைய தமிழ்நாட்டுல அண்ணாமலையாருக்கு இருமுடி கட்டுறதுன்னு சொன்னால் அது உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே கோம்பையில தான் அதனுடைய அண்ணாமலையாருடைய சிவனடியார் திருக்கூட்டம் தான் எவ்வளவு பெரிய துணிச்சலோட எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன சிவபெருமானுக்கு இருமுடியா? இருமுடினா ஏதோ ஐயப்பனுக்கு மட்டும்தான் சொந்தம் நினைக்கக்கூடாது. எங்கெல்லாம் அடியார்கள் யாத்திரை போகிறார்களோ அடியார்களுக்கெல்லாம் இருமுடி கட்டி கொண்டு போறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை இந்த உலகத்துல சைவ உலகத்துல தமிழ்நாட்டுல திருவண்ணாமலை சிவனடியார் திருக்கூட்டம் அடியார்கள் அந்த திருமுடி தத்துவத்துல சைவ வரலாற்றில் முதல் முறையாக திருவண்ணாமலைக்கு திருமுடி சுமத்தல் என்ற புதிய நிகழ்வு அந்த கோம்பை நகரிலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி தத்துவம் அப்படிங்கிற திருவாசகத்தை முடிமேல் சுமந்து பையில இருக்க வேண்டிய பொருளையும் மனத்தோட போட்டிருக்கிறார். அந்த இருமுடியில திருவாசக நூல் தாய் ஒரு ருத்ராட்ச மணி நெய் சர்க்கரை தேங்காய் திருநீர் எல்லாம் ஏற்பாடு செய்து இந்த திருமணியை எங்க சேர்க்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும். மூலமா சிதம்பரத்துல போய் சேர்க்கிறதா திருமுடியை கொண்டு போய் சேர்க்கிற இடம் திருவண்ணாமலை முடிவு பண்றாங்க. ஏன் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னா, திருவண்ணாமலை தீபத்தை அன்னைக்கு லட்சக்கணக்கான அடியார்கள் வரும்போது இந்த வித்தியாசமா இவங்க திருமுடி கொண்டு வராங்களே, அப்ப நீங்க எந்த ஊருக்கு கேட்கும் போது நாங்க தேனி மாவட்டம் கோம்பையில இருந்து வந்திருக்கிறோம், இது புதுசா பண்றீங்க, அப்ப அவங்களும் இந்த பணியை